ஒரு தாயி ஒரு படிக்கக்கூடிய பிள்ளை பார்த்தீங்கன்னா, ஸோ தன்னுடைய தாயோட சுமைய வந்து தாங்கிக்கிட்டு, ஸோ கிடைச்ச வேலை எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த வேலைய பார்த்துக்கிட்டு, எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாம கிடைக்கிற வருமானத்த வச்சு தன்னோட தாய வந்து தம்பி தான் பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை வந்து எனக்கு WhatsAppல ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க, இங்க உள்ள ஆளு. அத நான் உடனே கேட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான்லாம் எடுத்து வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த உதவி யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணன் வந்து பேர்லாம் சொல்லவே இல்ல. அந்த அண்ணன் தான் இந்த மளிகை ஜாமான் வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த அண்ணன் எங்க இருந்து நல்லா கொண்டு கமெண்ட் எல்லாம் வேண்டிங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து நல்ல முறையா ஒரு வீடு ஒண்ணு கட்டணும். ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. ஒரு சில நேரத்துல வந்து பையன் வந்து ஸ்கூல் போறதில்ல நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை காரணமா போறதில்ல. ஸோ இந்த மாதிரி கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுமாறு உங்களை தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வணக்கம். எங்க அம்மாவுக்கு வந்து கால முடியாது, நடக்க முடியாது, வீட்டுலாம் பழஞ்சு போயிடுச்சு. நான் தான் வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா எல்லாம் வேலைக்கு போக முடியாது, நான் தான் போயிட்டு இருக்கேன் லீவுல. தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க.